அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு ரெய்டன் பூக்கள் சேனல். உள்ளன்போடு உடனிணைந்து பயணிப்போம். இங்கே உங்ககிட்ட கதைகளையும் தமிழில் அறிந்தும் அறியாமலும் இருக்கும் அரிய விவரங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம சேனலில் வர காணொளிகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் கொண்ட சிறப்புகள் பல. அதில் ஒன்று பல பெயர்கள் அப்படிங்கிறது. ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை குறிக்க பயன்படுத்தப்படும் வேறு வேறு பெயர்கள் பல பெயர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டா சூரியனுக்கு கதிரவன், ஞாயிறு, பகலவன்னு பல பெயர்கள் இருக்குது. அதே மாதிரி புலிக்கு வரிப்பூனை, வேங்கை, உழுவைன்னு பல பெயர்கள் இருக்குது. மீனுக்கும் பல பெயர்கள் இருக்குது. அதை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன காணொளியில் கேட்ட அரசரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியின் விடை கோ என்பதே. ஒரு சவாலை திறம்பட எதிர்கொண்டு சாதகமான முடிவுகளை எடுத்து சிக்கல்களை சமாளிக்கிற ஒரு சாதாரண மனிதரின் சூழ்நிலையை கையாளும் திறமையை சொல்கிற இந்த கதை உங்களை ஒரு புதிய உலகத்தில் கொண்டு சேர்க்கும். நம்ம ரெய்டன் பூக்களோட சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஏழை மீனவன் ஒருவன் இருந்தான். அவனுடைய அம்மாவிற்கு கண் பார்வை இல்லை. அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தையும் இல்லை. ஒரு நாள் அவன் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றான். அப்போது கரையில் ஒதுங்கி கிடந்த பெரிய மீன் ஒன்று அவனை பார்த்து கெஞ்சியது. மீனவனே, நான் சாதாரண மீன் இல்லை, கடலிலுள்ள மீன்களுக்கெல்லாம் தலைவன். ஆழ்கடலில் வசிக்கும் நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி இந்த கரைப்பகுதிக்கு வந்துவிட்டேன். இப்போது நீந்த முடியாத அளவிற்கு நான் சோர்வாக உள்ளேன். எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே. என்னை பத்திரமாக ஆழ்கடலுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் உனக்கு ஒரு வரம் தருவேன். மீனவன் அந்த மீனை தூக்கி படகில் போட்டான். மிகவும் கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு போய் மீனை நடுக்கடலில் விட்டான். பிறகு என்ன வரம் கேட்பது என்று யோசித்தான். அவனால் ஒரு முடிவும் எடுக்க முடியவில்லை. எனவே அவன் சொன்னான், மீன்களின் ராஜாவே, நீ சொன்னபடி நான் செய்துவிட்டேன். ஆனால் எனக்கு என்ன வரம் கேட்பது என்று தெரியவில்லை. வீட்டுக்கு சென்று வீட்டிலுள்ள மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு வந்து நாளை நான் கேட்கிறேன் என்றான். மீனும் நீ ஒரே ஒரு வரம்தான் கேட்க வேண்டும் என்று நினைவுபடுத்திவிட்டு என்னை காப்பாற்றியமைக்க நன்றி என கூறி சென்றது. மீனவன் வீட்டுக்கு சென்றான். வீட்டில் பெற்றோரிடமும் மனைவியிடமும் நடந்ததை கூறினான். ராஜா மீனிடம் என்ன வரம் கேட்பது என்று ஆலோசித்தான். அவனது தந்தை கூறினார், மகனே, நாம் நெடுங்காலமாக இந்த ஓட்டை குடிசையில்தான் வாழ்ந்து வருகிறோம். நமக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று அந்த மீனிடம் கேளேன் என்றார். அடுத்ததாக அவனது அம்மா, மகனே, எனக்கு கண் தெரியாமல் மிகவும் சிரமமாக இருக்கிறது. என் கண் பார்வையை எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று கேளேன் என்றார். அடுத்தது மனைவி, நமக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை. எனவே அந்த மீனிடம் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேளுங்கள் என்றாள். மறுநாள் அந்த மீனவன் கடலுக்கு சென்று ராஜா மீனிடம், என் மகன் கீழே விளையாடி கொண்டிருப்பதை எங்கள் வீட்டு மாடியிலிருந்து என் பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் என்று கேட்டான். அப்படி அவன் கேட்ட அந்த ஒரு வரத்தில் அவன் பெற்றோரின் ஆசையும் அவன் மனைவியின் விருப்பமும் நிறைவேறியன. இப்படியாக ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய சூழ்நிலையை கையாளும் திறனால அசாதாரண மனிதனாக வெற்றி அடைகிற இந்த கதையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதில் நீங்கள் பெற்ற அனுபவம் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கதையாடல்களுக்கு நம்ம ரெய்டன் பூக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி.